ஜெகத் ரட்சகனுக்கு எதிரான இடி நோட்டீஸிற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூரின் சில்வர் பார்க் நிறுவன பங்குகளை வாங்கியது தொடர்பான விவகாரத்தில் இடி நோட்டீஸிற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன். இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள் என்ன? இடி நோட்டீஸிற்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் என்னென்ன விஷயங்களை தெரிவிச்சிருக்கு? அதாவது திமுகவினுடைய எம்பியாக இருக்கின்ற ஜெகத் ரட்சகனுக்கு எதிராக அமலாக்கத்துறை பிறப்பித்திருந்த நோட்டீஸிற்கு இன்றைக்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வுதான் இந்த இடைக்கால தடையை பிறப்பித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரையில் சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட சில்வர் பார்க் என்ற நிறுவனத்தின் 70 லட்சம் பங்குகளை ரிசர்வ் வங்கியின் ஒப்புதல் பெறாமல் 32.69 கோடி ரூபாய்க்கு ஜெகத் ரட்சகன் வாங்கி அவற்றை தன் மனைவி மற்றும் மகன்களுக்கு மாற்றம் செய்ததாகவும் இதில் அந்நிய செலவாணி மேலாண்மை சட்ட விதிகள் மீறப்பட்டிருப்பதாகவும் கூறி அமலாக்கத்துறை ஜெகத் ரட்சகன் மற்றும் அவரது குடும்பத்தினர் சொத்துக்களில் சிலவற்றை முடக்கியிருக்கிறது. இந்த விவகாரம் குறித்து சுங்கத்துறை ஆணையர் நடத்திய விசாரணையில் சில்வர் பார்க் நிறுவனத்தின் பங்குகள் வாங்குவதற்கு ஜெகத் ரட்சகனோ அல்லது குடும்பத்தினரோ பணம் செலுத்தியதற்கான ஆதாரம் இல்லை என முடிவு தெரிவித்திருந்தது. அதே வேளையில் அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டத்தை மீறியதாக ஜெகத் ரட்சகன் மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் விளக்கம் கேட்டு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. அந்த நோட்டீஸை எதிர்த்து ஜெகத் ரட்சகன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இம்மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் தனி நீதிபதி அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்த தடை இல்லை என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருந்தது. தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்துதான் ஜெகத் ரட்சகன் சார்பில் சென்னை டிவிஷன் பெஞ்ச் அமர்வில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த மனுக்கள் விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் SM சுப்பிரமணியன், C குமரப்பன் அமர்வு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை உறுதி செய்ததோடு விசாரணை நடவடிக்கையை தொடர்ந்து நடத்தலாம் என்றும் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதனை எதிர்த்துதான் உச்சநீதிமன்றத்தில் MP ஜெகத் ரட்சகன் சார்பில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனு என்பது இன்றைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜெகத் ரட்சகனுக்கு எதிராக பிறப்பித்திருக்கின்ற அந்த அமலாக்கத்துறை நோட்டீஸுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எனவே ஜெகத் ரட்சகனுக்கு எதிராக அமலாக்கத்துறை பிறப்பித்த இந்த நோட்டீஸ் இடைக்கால தடை விதித்திருப்பதால் அமலாக்கத்துறை ஜெகத் ரட்சகன் மீது தற்போது விசாரணை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.